Good morning. இன்னைக்கு டேட் April 30, 2022. இன்னைக்கு பேப்பரோட ஹெட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஸ்ரீலங்கா announces $51 billion debt default to combat crisis. ஓகேங்களா, ஸ்ரீலங்கா இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெப்டாக $51 billion வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் கிரைசிஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எமர்ஜென்சி மெஷர்ஸாக தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரைட் சைட் செகண்ட் நியூஸ், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் நியர்ஸ் 7% as food prices pinch. ஸோ ஃபுட் ப்ரைஸஸ்னுடைய ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ஓகேங்களா 6% இருந்தது. இந்த குவார்டர் முடியும் போதும் சரி, இந்த ஃபிஸ்கல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது 7%, அதாவது 6.95% வந்து ரீச் ஆகிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த தேர்ட் கன்சிக்யூட்டிவ் வந்து இந்த இன்க்ரீஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சார்ட்டில் ப்ரீவியஸ் இயர்ஸோட கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. இந்த ஷேடோ ஆஃப் வார் இன்னைக்கு பேப்பருடைய ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ், அதை பற்றி தான் இருக்கும். சரிங்களா. அங்கே எஸ்பெஷலி உக்ரைன் இஷ்யூ பற்றி தான் பேசியிருப்பாங்க. அட் சேம் டைம் இந்தியா ரஷ்யாவுக்கான பார்ட்னர்ஷிப் பற்றி பேசியிருப்பாங்க. சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில வெர்கேப்ஸ்க்கான மீனிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெர்கேப் அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா. அண்டர்ஸ்கோர் அப்படின்றது ஒரு வேர்ப். ஓகேங்களா. டு எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சம்திங். ஓகேங்களா. ஒரு ஒரு பொருளோ இல்லை இது என்ன வேணா இருக்கட்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. சரிங்களா. அதுதான் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம். கண்டம்னேஷன். ஓகேங்களா. கண்டம்னேஷன் ஒரு நவுன், தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் வெரி ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல், ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுப்பு தெரிவிக்கிறது, அதுதான் கண்டம்னேஷன். நெக்ஸ்ட் விசிசிட்யூட்ஸ், VICISSITUDES, விசிசிட்யூட்ஸ். ஓகேங்களா. இது ஒரு நவுன், சேஞ்சஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் டிஃபிகல்ட்டிஸ், திடீர்னு ஒரு சேஞ்சோ இல்லை எதிர்பாராததுமான நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டி ஏற்படும், அதுதான் விசிசிட்யூட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது ஒரு நவுன், த ஆக்ஷன் ஆர் ஆக்குபேஷன் ஆஃப் அக்யூரிங் மிலிட்ரி எக்யூப்மெண்ட் அண்ட் சப்ளைஸ். ஓகேங்களா. அதாவது மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஒர்க்கை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ப்ரொக்யூர்மெண்ட்னாலே ஒரு ஆக்ஷன், அந்த இடத்துல ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல மிசைல்ஸ் அண்ட் தென் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. டுவார்ஃப்டுனாலே ஸ்மால்னு அர்த்தம். சரிங்களா. டுவார்ஃப்னாலே இந்த சயின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, டார்ஃப் பிளான்ட் அப்படின்னா ஸ்மால் பிளான்ட். நெக்ஸ்ட் ட்ரேடு ஃபைன் லைன், அதாவது ட்ரெட் எ ஃபைன் லைன், இது ஒரு இடியம். ஓகேங்களா. டு நேவிகேட் ஆர் ஸ்ட்ரைக் எ பேலன்ஸ் பிட்வீன் டூ சைட்ஸ், பொசிஷன் ஆர் அப்ரோச்சஸ் டு சம்திங், எஸ்பெஷலி when trying to avoid one of them. ட்ரேட் எ ஃபைன் லைன். ஓகேங்களா. அதாவது ரெண்டு சைடுக்கும் இடையில பேலன்ஸாக இருக்கிறது. ஓகேங்களா. ரெண்டு பொசிஷனாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் கொண்டு வரது. இதையும் விட்டுறக்கூடாது, இதுவும் வேணும். ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே தான், ரஷ்யாவும் வேணும், யூஎஸும் வேணும். ஸோ ரெண்டு சைடுமே ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணணும், எந்த சைடும் அதிகமாக சாஞ்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் வைக்கா ஹெஜிமோன் அப்படின்னாலே ஒரு சுப்ரீம் லீடர். ஓகேங்களா. ஸோ சுப்ரீம் லீடர் தான் என்ன சொல்லுவோம், ஹெஜிமோன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் எடிட்டோரியல், டிசீஸ் அண்ட் த கியூர். ஓகேங்களா. ஸோ சைனாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லாக்டவுனில் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி அங்கே ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகி ஸோ திரும்பவும் பழைய நிலைமைக்கே வந்துட்டாங்க. ஒன்ஸ் அப்பான டைம் சைனாவில் ரெண்டு டைம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேவ்ல அதில் பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து திரும்ப வேக்சினேட் பண்ணி மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஜீரோ கோவிடாக இருந்து நார்மல் மோடுக்கு மாறினாங்க. அதாவது ஜீரோ கோவிட் மோடுக்கு மாறினாங்க. பட் திரும்பவும் அகெயின் இந்த சர்க்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி லாக்டவுனில் மக்கள் இருக்காங்க. ஸோ ஃபுட் ஷார்ட்டேஜஸ் அங்கே இப்போ அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில வெர்கேப்ஸ்க்கான மீனிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெர்கேப் அசிம்டோமேட்டிக், ஷோயிங் நோ சிம்டம் ஆஃப் எ பர்டிகுலர் டிசீஸ். ஸோ சிம்டமேட்டிக்னாலே என்னது, சிம்டம்ஸ் இருக்குது, டிசீஸ்க்கான சிம்டம் இருக்குன்னு அர்த்தம். இதுவே அசிம்டோமேட்டிக் அப்படின்னா டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஓகேங்களா, அது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா க்ளோஸ்டு ஆஃப் பார்த்தாலே தெரியும், இது ஒரு ஃப்ரைசல் வர்ப் அப்படின்னு. டு நாட் அலோவ் டு பி யூஸ்டு ஃபார் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறது, அதுதான். ஓகேங்களா. ஸோ அதான் இப்போதைக்கு என்னது, சைனாவுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறாங்க. எதனால அப்படின்னா கோவிட்னால. சரிங்களா. க்ளோஸ்ட் ஆஃப்னாலே
பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு இடத்துக்கோ இல்லை ஒரு பொருளுக்கோ இல்லை எதையோ ஒன்று என்ன பண்ணக்கூடாது, வாங்கவோ போகவோ செய்யக்கூடாது அப்படின்றது அதுதான் க்ளோஸ்ட் ஆஃப். நெக்ஸ்ட் ரீபியூட்டட். ரீபியூட்டட் அப்படின்றது ஒரு verb டு ஷோ ஆர் சே தட் சம்திங் இஸ் நாட் ட்ரூ. சொல்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்றது அதுதான் என்னது ரிபியூட்டட். ரிப்பர்கஷன். ரிப்பர்கஷன்னாலே ஒரு நவுன். an unintended consequence of an event or action, especially an unwelcome one. எதிர்பாராதமா அழையா விருந்தாளியா ஒரு நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அன்இன்டென்டட். இன்டென்டட் எடுத்து நோக்கத்தோட பண்ணாம ரிப்பர்கஷன் அப்படின்னாலே எதிர்பாராத விதமா, ஓகேங்களா, ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ஆக்ஷனோ நடக்குது அப்படின்னா அதுதான் ரிப்பர்கஷன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் எ பைண்ட். இன் எ பைண்ட் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ், அதாவது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுக்குள்ள பைண்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா, இன் எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். நெக்ஸ்ட் வாக்கியா பர்செப்ஷன். பர்செப்ஷன் அப்படின்னாலே ஒரு நவுன், ஓகேங்களா, the way in which something is regarded, understood or interpreted, ஓகேங்களா. பர்செப்ஷனாலே நம்மளோட எண்ணங்கள், ஓகேங்களா, ஒரு ஒர்க்கை பற்றியோ இல்லை ஒரு ஆக்ஷனை பற்றியோ உங்களோட பர்செப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த விதம், அதுதான் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அவுட்வேட். அவுட்வேட் அப்படின்றது ஒரு verb, be heavier, greater or more significant than, ஓகேங்களா. அவுட்வேட் அப்படின்னாலே ரொம்ப ஹெவியரா கிரேட்டரா இருக்கிற ஒரு விஷயம், அதான் அவுட்வேட் அப்படின்னு. வெயிட்னா நார்மலி வெயிட்டா இருக்காது, அவுட்வேட் அப்படின்னா வெயிட்டா இருக்கிறத விட அதிகமா இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்தியா யூஎஸ் ஹோல்ட் brought 2+2 டிஸ்கஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ 2+2 மினிஸ்ட்ரியல் டைலாக்ஸ் இந்தியா யூஎஸ்க்கு இடையில இது வந்து சைன் ஆகிச்சு. அட் த சேம் டைம் இரண்டு கண்ட்ரியினுடைய டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இந்த மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ வாஷிங்டன்ல இந்த மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இவங்க ரெண்டு பேரும் யூஎஸ் போனாங்க. ஸோ அங்கே உக்ரைன் பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் தென் கோவிட், ஓகேங்களா, சைனாவில் இப்போ லாக்டவுன் முடிச்சு இதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் நடக்க சான்ஸ் இருக்கா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. அட் த சேம் டைம் கம்பைன்டு மேரிடைம் ஃபோர்ஸ், அதாவது CMF, ஓகேங்களா. ஸோ இந்த மேரிடைம் ஃபோர்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க, ஓகேங்களா. நோ நீட் டு பேனிக் அபவுட் XE வேரியன்ட் சேஸ் மண்டாவியா, ஓகேங்களா. அதாவது இந்தியாவுடைய ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மண்டாவியா, ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா XE வேரியன்ட், அதாவது இந்த வேரியன்ட் வந்து ஒமிக்ரானோட ஒரு சப் வேரியன்ட், இதை பற்றி யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்த கேஸை மும்பையில் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஒரு சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒருத்தர், ஓகேங்களா, இந்தியாவில் இருப்பார். அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் மும்பையில் XE வேரியண்ட்டை ஃபைன் பண்ணாங்க. செகண்ட் கேஸ் குஜராத்தில் ஃபைன் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒமிக்ரானை கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 10% தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்கே தவிர மற்றபடி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அட் த சேம் டைம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 3rd டோஸ் வேக்சினை எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது செகண்ட் டோஸ் டு 3rd டோஸ்க்கு கிட்டத்தட்ட 9 months வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப் தேவை, சரிங்களா. செகண்ட் டோஸுக்கும் 3rd டோஸ்க்கும் இடையில 9 months பீரியட் ஆஃப் டைம் தேவை. அதனால தான் இந்த 3rd டோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ இந்த 3rd டோஸை எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா லைக்லி டு மிஸ் இயர் சோலார் கெப்பாசிட்டி டார்கெட், அதாவது இந்தியா 2022க்குள்ள 100 gigawatt சோலார் பவர் கெப்பாசிட்டியை இன்ஸ்டால் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 55 gigawatt மட்டும் தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு ஜூன் இந்த இயரோட எண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் மாறிடும், ரெய்னி சீசன் வந்துடும். ஸோ இந்தியா இப்போ நினச்சாங்கன்னா தான் இந்த பிட்வீன் இந்த 3 to 4 months கேப்பில் இதை இன்ஸ்டால் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ ஸ்பீடப் பண்ணணும். இன்கேஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு IEFA, அதாவது இன்ஸ்டிடியூட் ஃபார் எனர்ஜி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், இவங்க இந்த ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. IEEFA, இன்ஸ்டிடியூட் ஃபார் எனர்ஜி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். இப்போதைக்கு இந்தியாவுடைய டார்கெட் 2022க்குள்ள 100 gigawatt சோலார் பவர் கெப்பாசிட்டியை இன்ஸ்டால் பண்ணுறது தான். February industrial output growth in inches up to 1.7%. ஸோ இண்டஸ்ட்ரியல் growth வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெப்ரவரியில் மட்டுமே அதிகமாக இருக்கு, 1.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், கவர்மெண்ட் கம்ப்ளீட்ஸ் NMP டீல்ஸ் ஒர்க் 96,000 crore, அதாவது நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன், ஓகேங்களா. பைப்லைன் ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனுடைய ஒர்த் வந்துட்டு 96,000 crore வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலமா இந்தியாவுடைய டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா இந்த ஃபிஸ்கல் இயர் 22ல 88,000 crore இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்க. பிரக்னானந்தா வின்ஸ், யங் இந்தியன் கிராண்ட் மாஸ்டரான R பிரக்னானந்தா. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஐஸ்லாண்டில் நடந்த ரேஜாவிக் ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த நியூஸை நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஓப்பன்? ரேஜாவிக் ஓப்பன், ஐஸ்லாண்ட் நடந்தது. ஸோ பிரகனானந்தா ட்ரெயின்ஸ். ஸோ இன்னைக்கு பேப்பரோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லலாம். தேங்க்யூ.